ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வைஸ் ஆஃப் எஸ்எம் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்கணும்னா த ஒயிட் டவர் டாவர் மேட்ச் அப்படிங்கிற மாங்கால நெக்ஸ்ட் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரீவியஸ் சாப்டர் பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கானது புரியும். சரி வாங்க டுடே விளாட்னு பேசுகிறேன் டேரெக்டாக எனக்கு எபிசோடுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. அதாவது இந்த ஆஸ்காருங்கிறது இவர் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் ஏன் என்ன ரீசனால இவருக்கு இப்படி ஃபஸ்ட் லெவலில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கும் போது, அதாவது இந்த மேனேஜ் டிஃபென்ட் ஷோ அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது நமக்கு ஆஸ்கார்னு இருந்தவருக்கு அவருக்கான உடம்பு சிச்சுவேஷன் சரியில்லை. அதாவது மா நோய்கள் காரணமாக அவருக்கான மானா சக்தியால் இன்க்ரீஸ் ஆகாமல் அவர் வந்து மானாவே கம்பேர்ஸ் பண்ணாமல் அவரால் நார்மல் வாழ்க்கை வாழ்ந்து ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் முடியுது. அதோட அடுத்து நம்ம ஹீரோ தான் காணப்படுறார். ஹீரோ வந்து பார்த்துருக்காரு. நம்ம ஹீரோ இது பார்த்துக்கா என்னதான் அவரோட மானா சாப்டர் இல்லை, ஆனால் அவரோட மானாங்கிறது இறுக்கமான ஒரு நண்பு தளர்ச்சி மாதிரி தானே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த சீன்லேயே அதாவது நம்ம ஹீரோ அந்த லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்து படிக்க போகிறான். புக் எடுக்க போகிறான். அதாவது ஒரு சில புக்கெலாம் கண்டென்ட்லாம் அவரை பற்றி நிறைய டீட்டெயில் பற்றி எழுதியிருக்கு. அதனால் ஹீரோ வந்து இன்னொரு புக்கை எடுத்து ரீட் பண்ணலாம்னு அந்த புக்கை எடுத்துக்கிருக்க அடுத்து ஆஸ்கார்ங்கிற ஒருத்தர் இருந்தார். அதாவது அவர் வந்து ஒயின்ங்கிறது நிறையா வந்து குடிப்பார். அவர் வந்து மனநோய்க்காக அவர் ஒயின் குடிக்கிறா என்னன்னு தெரியல. ஆனால் குழப்பமான ஒருத்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லி வதந்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவர் வந்து இந்த ஒயின் பாரில் குடிச்சு அதாவது ஃபுல் மட்டையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாம் எழுதியிருக்கு. அடுத்த சீனில் அதாவது ஒரு குள்ளா போட்ட மனுஷன் திரும்பி அவரை தான் காட்டியிருக்கு. அவர் வந்து பார்த்துருக்கா. அதாவது நம்ம ஆஸ்காருங்கிற பக்கத்தில் அவர் தான் இருந்தார். அவர் வந்து பார்த்துருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்க நம்ம எப்படி நான் இந்த புக்கில் இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணாமல் விட மாட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அடுத்த சீனில் நெக்ஸ்ட் சீனில் ஒரு சங்கிலி போட்ட ஒரு இடத்தையும் காட்டியிருக்கா. அதாவது இது ஃப்ரீ அவர் செயின் சங்கிலி மாதிரி அவரோட நரம்பானது சக்கரா எனர்ஜியானது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வருது. அடுத்த சீனே நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை எடுத்து சரி இந்த புக்கில் இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துருவோம் இன்றைக்கி என்ன தான் நடக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணலாம்னு ஆஸ்கரை பற்றி என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம ஹீரோ வந்து எடுத்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ இப்படி புக் எடுத்து படிக்கிறக்காண்டி ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து புக் எடுத்து படிக்கும்போது தான் ஒரு சில இன்டென்ஸ் சக்தி வாய்ந்த மேஜ் சக்தியெல்லாம் தெரியுது. ஒரு மந்திர வார்த்தையெல்லாம் ஒரு சில இது தெரியுது. இந்த கண்டென்ட் இந்த லெவல்லாம் பயன்படுத்தினா நம்ம லெவலானது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் எழுதியிருக்க பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறார். ஏன்னா இவர் உண்மையிலே லெவல் 2 லெவல்லாம் இருந்தால் லெவல் 45 50லாம் இருந்தால் சரியான மேஜாக இருந்திருப்பார். இவர் இருக்கிறதுல ஒரு மேஜாகவும் இருந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிருக்கேன். அடுத்த கண்டென்ட் வந்து அதாவது இந்த விண்டு பிளேடுங்கிறது எப்படி உருவாச்சு விண்டு ஸ்லாஷுங்கிற அதாவது விண்டு பேரியர் விண்டு பிளேடு இந்த மாதிரி விண்டை பற்றி இருக்க எல்லா சக்கர நேச்சரை பற்றியும் ஒன்று எழுதிருக்கு. இது அபூர்வமான ஒன்று. இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில கண்டென்ட் அமேஜுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் ரீட் பண்ணி எழுதியிருக்கேன். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோங்க ஆச்சு நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடச்சி ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணியும் விண்டு பிளேட் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாருங்க. புல்லட் சிறப்பாகவும் பயன்படுத்தலாம், அதே சரி ஸ்லாஷாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறையா இது எழுதியிருக்கேன். இதை பார்த்து நமக்கு ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறா. இவர் உண்மையாக ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோ ஒரு பக்கம் மனசு நினச்சிக்கிருக்கேன். அடுத்து அந்த புக்கை வந்து இன்னும் ஏதாவது ரீட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஸ்கில் நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரீட் பண்ணி பார்க்க அவரோட மானா பர்சனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணாரா இல்லை கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாமே இருந்தாரா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் பார்க்க. அடுத்து சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து திடீர்னு என்ன தெரியல நம்ம ஹீரோ வந்து உடம்பு கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாமல் போத அடுத்த சீனில் திரும்பி நம்ம ஹீரோ அந்த புக்கை தான் ரீட் பண்ணி பார்க்குறா. அதாவது மானா பர்சனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் பார்த்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துக்கும்போது நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி என்னன்னு தெரியல. அந்த புக்கில் ஒரு சில கண்டென்ட் எழுதிட்டு அது என்ன நம்மளுக்கு இது சொல்லலை. அது பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு சோகமான சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு அந்த டேபிளை விட்டு நடந்து போய்க்கிருக்கா நம்ம ஹீரோ. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து லெவல் 2க்கு போன ரியாக்ட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அதை படித்து பார்த்தா நம்ம ஹீரோக்கும் போர் அடிச்சிருச்சு. சரி ஓகே இவ்வளவு படித்தோம்ல சரி நம்மளோட கல்டிவேஷனை பற்றி நம்ம போய் இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு அந்த இது லெவல் 1லேருந்து 2க்கு போக முடியுமா போக முடியாதான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவரோட கல்டிவேஷனை பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து சக்கரை இன்க்ரீஸ் ஆகி மானா போர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஹீரோ ஆனது லெவல் 1லேருந்து லெவல் 2க்கானது இம்ப்ரூவ் ஆகிட்டார். நம்ம ஹீரோ லெவல் 2க்கு வந்தோம்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா லெவல் 2வில் வந்தோம் மானா போர்ஸுங்கிறது கொஞ்சம் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் நமக்கு வந்து ஒரு தோட்டத்தில் எனக்கு தோட்டத்தில் நான் எதுக்கு இங்கே தோட்டத்துக்கு வந்தேன் நான் கல்டிவேஷன் பண்ணிக்கிறோமோ லெவல் 2ல் வந்தி அதுக்கப்புறம் ரிட்டன் எப்படி இந்த தோட்டத்துக்குலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுருக்கேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிச்சிருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா இதை எப்படி சாத்தியமாகும். சரி ஆஸ்கார் போல் நம்மளும் ஸ்ட்ராங்காக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிக்கிருக்கேன். அதான் நம்ம ஹீரோ வந்து இந்த ஆஸ்கார் எப்படி இருந்திருப்பார் அதாவது அவரோட காலம் எப்படி இருந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுப்போம். அதான் நம்ம சப்டைட்டில் வந்து ஃபஸ்ட் சாப்டர் ஒரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் ஹீரோ வந்து ரீஇன்கார்னேஷன் ஆகி தான் இப்படி வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் இது வந்து சயின்ஸ் சாப்டர்லேருந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோ மாஸ்டர் தான் நம்ம ஹீரோக்கு இவர் தான் மாஸ்டரு. இவர் பேர் ஆஸ்காரு. இதனால தான் இப்படி ரீஇன்கார்னேஷன் அதாவது ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு வித்தியாசமாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் மாற்றி சொல்லிட்டேன். சாரி கைஸ் இனிமேல் நான் மாற்றிக்கிறேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து இவருக்கு மாஸ்டர் நான் என்னால் அதாவது ஒவ்வொரு மேஜும் ஒவ்வொரு ஹீரோவும் தூங்கும்போது கஷ்டப்படுவாங்க. அதுதான் என்னால் முடியலை. ஏன்னா கடந்த கால வாழ்க்கையை எனக்கு ஹெல்த்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ எதிராக நினச்சா ஒவ்வொரு மேஜுக்கு இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு நினச்சிக்கிருக்கும் போது அடுத்த சீனில் ஒரு சில டீட்டெயிலாக வச்சுருக்கா.
அதாவது மாஸ்டர் இளம் வயதில ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுனீங்க. இந்த ஒயிட் டவருங்கிறத நீங்க தான் பாதுகாத்து வர்றீங்க. இப்ப ஒயிட் டவருக்கு நீங்க போகலையா? பொறுமையா இரு. அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்குவேன். பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்கார் மாஸ்டர் மாஸ்டர் வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி மாஸ்டர், என்னோட ஏஜ் வந்து இப்போதைக்கு 9. என்னால உங்கள மாரி மாஸ்டர் ஆக முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, அதெல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேல சாசாங்கிற ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. சாசா ஏஜ் 5. அந்த பொண்ணு வந்து சரி எனக்கும் ஒரு ஸ்கில்லாம் மந்திர வார்த்தைலாம் கத்துத்தாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்டுருக்கு. சரிம்மா உனக்கும் நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 3 பேரையுமே கூட்டியாந்து வச்சுக்கிட்டு, இன்னொரு பையன் பேரு என்னன்னு சொல்லல டைரக்ட்டா. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மா மாஸ்டர் வந்து ஒரு சில மந்திர ஏதாவது குச்சிலாம் இது இந்த மாரி ஸ்பெல்ல இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலா ஒவ்வொன்னா சொல்லிக் குடுத்துக்கிருக்க. இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக் குடுக்கும்போது, நம்ம சாசாங்கிற பொண்ணு வந்து, "சரி மாஸ்டர் எனக்கு நான் ஒண்ணு பண்ணி பார்க்கவா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ பொறுமையா பண்ணலாம். எல்லாரும் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் இதில ஒரு முக்கியத்துவமான ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாரும் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அத விண்டு சக்கராங்க பிளேட இப்படி ஒரு ஸ்கில்ல யூஸ் படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில்ல சொல்லி தராங்க. சரி இத வந்து டேக் யுவர் மீ அப்ப டைம்னு சொல்றா. அதாவது ஆஸ்கர் வந்து, "சரி நீ ட்ரை பண்ணி பாரு ஆஷா. உன்னால முடியும்." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷா வந்து ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அதாவது ட்ரை பண்ணி பார்க்கும்போது, அது ரொம்ப கரெக்ட்டா வந்துருச்சு. இத பார்த்தோனே மாஸ்டருக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. "ஏன் ஆசா நீ ரொம்ப பிரல்லயன்ட்டமா பண்ணிட்ட. அதான் வேகமா பண்ணல, மெதுவா பண்ணல. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட இத பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் வந்து நம்ம ஆஷா வந்து பாராட்ட. நம்ம ஆஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருது. நம்ம ஆஷா வந்து சிரிச்சுக்கிட்டு நிக்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தான் பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோவும் அதே மாரி செஞ்சு பார்க்க, மத்த எல்லாருக்கும் ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு வித்தியாசமா வருது. அதாவது அந்த சக்ரா புருஷங்க ஒவ்வொரு வித்தியாசமா ட்ரை பண்ணி வர்ற. இவனுக்கு மாஸ்டர் நானும் செஞ்சு ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கும்போது, சரி ஓகே அப்படின்னு தான் சரி நீ செஞ்சு பாரா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து செஞ்சு பார்க்கணும். நம்ம ஹீரோவோட சக்கரான்றவர் ஒரு லோட்டஸ் மாரி வருது. என்னடா ஒரு லோட்டஸ் மாரி வருது, ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி சாசாலாம் பார்த்துக்கிருக்கு. நம்ம மாஸ்டர் "என்ன மாஸ்டர் எனக்கு மட்டும் லோட்டஸா வருதே" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க, நம்ம ஹீரோ இப்படி கேட்டோனே, "இல்ல ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வித்தியாசம். உனக்கு இருக்க சக்கரா ஆன்சர் பத்தி ரொம்ப இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு. அது அப்படிதான். வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "சரி மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விட்டான். "சரி ஓகே மாஸ்டர். நீங்க ஒயிட் டவருக்கு கிளம்பி போகலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் இப்போதைக்கு போயிருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்க. அடுத்த என்ன திரும்பி நம்ம ஹீரோ தான் காட்டுறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்க, "மாஸ்டர் ரொம்ப மழுப்பாதீங்க." அப்படின்னு சொல்லிக்கும்போது, "இல்ல அப்படிலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் வந்து ஏதோ சொல்லிக்கிருக்க, ஏதோ மழுப்பிக்கிருக்க. மாஸ்டர் எங்கள விட்டு நீங்க மாட்டீங்க. எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிருவோம். சரி கண்டிப்பா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன். கண்டிப்பா சத்தியமா நான் உங்கள விட்டுலாம் போமாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்திலே அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி குடுக்க, அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து தூரத்திலருந்து நினைவுகளா வருது. இம்பாசிபிளான ப்ராமிஸ் எல்லாம் கட்டியிருக்கான்னு. அந்த நினைவுலாம் நம்ம ஹீரோக்கு வந்துக்கிருக்கு. நம்ம ஹீரோலாம் பார்த்து வந்து கண் கண் கலங்கி நின்னுக்கிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இப்ப இருந்த சந்தோஷ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா வாழ்ற வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாவும் இருக்கு. நம்ம ஹீரோ எப்படி பார்த்துக்கிருக்கோம், அங்கேருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து துக்கத்தில நான் கொஞ்சம் நடந்து வந்துக்கிருக்கேன். சோகமாவும் இருக்கேன். அது நடந்து வந்துக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து படுத்து கிடக்கா. அதாவது என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப படுத்து கிடக்க சோகத்தில. அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம இங்க வந்து கிளம்பி போவோம் திரும்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்லேருந்து அவரோட ரூம்லேருந்து திரும்பி கிளம்பி வந்திருக்கா. 4202 அவன நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் மேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்கார் மேஜர் நீங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து இன்ஃபார்ம் பண்றாங்காண்டி அங்கே மேல வந்திருக்கா. அதாவது நம்ம ஆஃபீஸர்கிட்ட வந்திருக்கா. சரி ஓகே நீங்க லெவல் 2க்கு ப்ரமோட் ஆயிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கு ஆமா சார் நான் லெவல் 2க்கானது ப்ரமோட் ஆயிருக்கேன். எனக்கு இப்ப இது சந்தோஷம். சரி உங்களோட உடம்பு வலி இதெல்லாம் காயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? லெவல் 2க்கு போகும்போது ரொம்ப வலி இருந்துச்சா? இல்ல எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார் எனக்கு உடம்பு வலிலாம் எதுவும் இல்ல. நான் கொஞ்சம் நல்லபடியா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் வந்து இருக்கா. அதாவது இவரு ஆஃபீஸரு, இந்த ஆஃபீஸர்ட்ட இருக்கா. அடுத்து ஆஃபீஸர் வந்து கேட்கிறாரு, "சார் என்ன ரீசனால நீங்க சிரிக்கிறீங்க? உங்கள வந்து ஏஜ் இப்போ வந்து 45 அதாவது இன்டர்னல் மேஜர்ஸ்." அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் டவர் நீங்க ஒயிட் டவருக்கு அடுத்து அசென்ஸா போவோம். இப்போதைக்கு அசென்ஸ்ல இருக்க ஒயிட்டா அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஹீரோ வந்து பார்த்து சிரிச்சுக்கிருக்கான். "எதுக்கு என்ன ரீசனால சிரிச்சுக்கிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அது ஒரு விஷயம் தான். அத அப்புறம் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள இன்னொன்னு நெனச்சுக்கிறான். அதாவது அவர் பின்னாடியே தான் நான் போயிட்டு இருந்தேன். அவர் வந்து எனக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர் மாரி அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே நான் ஓடி திரிஞ்சேன் ஒயிட் டவர்ல இருக்கும்போது. திரும்பி என்ன ரீசனால சிரிக்கிற? இல்ல நீங்க வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கலாம். அதாவது காரியன் குடும்பத்த சேர்ந்த எல்லாருக்கும் முதலாளி வந்து நீங்க கொலை பண்ணியிருக்கீங்களாமா? அப்படின்னு சொல்லுவேன். இல்ல அப்படிலாம் யாரும் உனக்கு சொன்னது? இந்த வதந்தியெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து ஆஃபீஸர் வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம ஆஃபீஸர் இப்படி கேட்டவுடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆச்சரியம். என்ன இப்படி அவ வந்து நான் என்னோட சிச்சுவேஷனுக்காண்டி தான் பண்ணியா. அதாவது அவ வந்து என்னைய வந்து ஹர்ட் பண்ணி என்னைய வந்து கொலை பண்றதுக்காண்டியே வந்தனால தான் என்னோட தற்காப்புக்காண்டி அவன வந்து நான் கொலை பண்ணேன். இல்லன்னா நான் எதுக்கு கொலை பண்ண போறேன்? இந்த வதந்தியெல்லாம் நீ எதுவும் பார்த்துக்காத. இனிமே உன் வேலைய மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கோவத்துல திட்டி அனுப்புறான். இந்த புக்க ரீட் பண்ணி இந்தா நீ மேல போ அப்படின்னு சொல்லி, இன்னும் நீ மேல போலாம். இந்த புக்க லெவல் இன்னும் போலாம். இன்க்ரீஸ் ஆகி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் வந்து சொல்றாரு. சரி ஆஃபீஸர் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்க சில ஒரு ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு. ரிப்போர்ட்ட பத்தி
இந்த அமுதத்த யார் வித்திருப்பான்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. ஏன்னா நீ இன்னும் விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த பொற்காசு அவனுக்கெல்லாம் தரப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து பொற்காசுலாம் குடுக்க, இத உடனே சரி ஓகே மாஸ்டர் நான் இங்கேருந்து ஆஃபீஸில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போக, இப்படி நம்ம ஹீரோ வந்து திட்டி அனுப்பிச்சுட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ எப்படி கேட்டனா கொலை இன்டென்ஷன்ல கேட்டனா, நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் காண்டு. சும்மா ஒரு லைட்டா ஒரு கோவத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து திட்டி அனுப்பிச்சுட்டான். சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் மாஸ்டர். நீங்க அடுத்த அடுத்த இது கூப்பிடும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போறான். அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சில டீட்டெயில் தான் சொல்கிறான். அதாவது நீ ஒயிட் டவர் மாஸ்டரை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்க. இதை கூட நீ அதை சந்திக்கணுமா நீ ஒரு நீ மேக்ஸிமம் ஒரு 20 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி ஆகணும். ஒரு 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன இன்னும் ஒரு 6 மாதம் நான் வெயிட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்பட்டேன். ஆமாம் நீ 6 மாதம் வெயிட் பண்ணாதான் நீ ஒயிட் டவரோட மாஸ்டர் வந்து நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லி கேட்கும்போது சரி ஃபைன் ஒர்க் நான் 6 மாதம் சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் 6 மாதம் தானே நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் மாஸ்டரை சந்திச்சுக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி ஒரு சில முக்கியமான டீட்டெயில் எனக்கு தெரிய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே நீ ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு. கண்டிப்பா நான் உன்னைய மாஸ்டர் சந்திக்க அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸர் வந்து சொல்லிக்கிறேன். சரி ஓகே. எனக்கு ஓகே ஒரு ரிலீஃப் ஆயிருச்சு. ஓகே நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போறா. அவன் தூரத்துல இருந்து கூப்பிடுது. நீ அவன திட்டியிருக்கக் கூடாது. ஏன்னா, அவன் பழைய ஆஸ்கார் போல இல்ல. ஆனா, அவனுக்குள்ள விண்டு நேச்சர் நான் தான் அலோவ் பண்ணி அதனால நீ அவன திட்டியிருக்கக் கூடாது. நான் ஒரு சும்மா ஒரு சின்ன இது இன்ட்ரெஸ்ட்காண்டி தான் திட்டினேன். வேறபடி இல்ல. ஏன்னா, அவனோட அசால்ட்டான விண்டு பிரேயர் யாருக்கும் கிடைக்காது. அவர தேர்ந்தெடுத்தது நான் தான். அதனால தான் அவர நான் இன்னும் மேல கொண்டு போறேன்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸர்ன்னு சொல்லிக்க. அடுத்த சீன் அவர் 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து திரும்பி தோட்டத்துக்கு நடந்து வராரு. இந்த தோட்டத்தில ரொம்ப வெறுப்பாவும் இருக்கு இப்போதைக்கு. யாரும் ஆளோட்டம் இல்லாம, "ஆஸ்கார், இளம் ஆஸ்கார்" அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க, "யார்றா அது?" அப்படின்னு பார்த்தா, "இளம் ஆஸ்கார் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நமக்கு அதாவது தோட்டத்த வந்து இந்த பராமரிக்கிற ஒயிட் டவர பராமரிக்கிறவர் வந்து பேசிக்கிருக்காங்க. "சரி, நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "என்ன குழப்பமா இருக்கு. என்னடா இது பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நம்ம "நீங்க இளம் ஆஸ்கார் பழைய ஆஸ்கார் போலவே நீங்களும் இருப்பீங்கன்னு நெனச்சேன். இளம் ஆஸ்காரா இருப்பீங்கன்னு சொன்னேன்." "சரி, ஓகே. இப்ப என்ன இங்க திடீர்னு இங்க என்னாச்சு? நான் இன்னும் 2 வாரத்துல இருந்து விலகிடுவேன்." "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் கேட்க, ஆமா. எனக்கு வந்து 20 வருஷமா நான் இங்க வேலை பார்க்குறேன். எனக்கு இதுக்கு மேல வேலை பார்க்குறதுக்குன்னு டயர்ட் ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் இது என்னோட வீடு போல தான் இருந்துச்சு. இப்போதைக்கு நான் இந்த இடத்துக்கு கிளம்பணும். ஏன்னா, இளம் பாஸ்கர் முன்னாடி இருந்த இளம் பாஸ்கர் ஒரு விஷயம் சொன்னனால தான் நான் இன்ன வரைக்குமே இங்க வரைக்கும் இருந்தேன். அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்த பராமரிக்க சொல்லிக்கிருக்க. சரி ஓகே. அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்கார் வந்து சொல்லிக்கிருக்காரு. சரி அடுத்த சீன்ல நம்ம தோட்டத்தில சரி ஓகே. என்ன என்ன ரீசனால இங்கேருந்து நீங்க கிளம்புறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல எனக்கு இங்கேருந்து ரொம்ப இதுவாச்சு. இப்ப இருக்க ஒயிட் டவரும் போன இருந்த ஒயிட் டவருக்கும் நெறையா வித்தியாசம் இருக்கு. ஏன்னா காசு பொறுப்ப ரொம்ப இதுவா இருக்கு. காசு மதிப்பிட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம இது சொல்லிக்கிருக்க நம்ம ட வ வ தோட்ட தலைவரு. இப்படி நம்ம ஹீரோ சொல்லிருவோம். நம்ம ஹீரோ ஆமா இப்ப இருக்கிறதும் முன்னாடி இருந்த ஒயிட் டவருக்கும் நெறையா வித்தியாசமும் இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்கார நெனச்சுக்க நான் இப்போதைக்கு இருந்தாலும் நான் ஒரு லூசரா இந்த இடத்துல இருக்கேன். அதாவது இப்ப 20 டூ 40 இயர்ல இருக்கவன் வந்து பாண்ட்ஸ் அதாவது காசு ஒர்க்கர்ஸ்க்காக ரொம்ப இத எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு இருக்க ஏஜ்ல யாருமே இப்ப வந்து டவர வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிருக்காங்க போல இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நெனச்சுன்னு இருக்க. அப்படின்னு அவரு சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோட்ட இப்படி இருங்க. சரி ஓகே. நான் இங்கேருந்து கிளம்புறேன். மை செகண்ட் அதாவது என்னோட செகண்ட் லைஃபா தான் இந்த வீடு இருந்துச்சு. இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோக்கு ஏதோ ரொம்ப மனசு சங்கடமாயிருச்சு. பேட் எமோஷன் ஆயிருச்சு. என்ன அது அண்ட் இவரு இங்கேருந்து கிளம்பிட்டாருன்னா எனக்கு யார் துணையா இருப்பா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நெனச்சுக்கிட்டு சரி என்னாச்சு இளமாஸ்கர்? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இந்த இடத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட காயின்ஸ் இல்லாம இருந்தனால தானே இந்த ப்ராப்ளம் ஆயிருச்சு. நான் ஒரு ஒத்த தனிமையில இருக்க மாரி ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லி நம்ம கீழ வந்து மனசுல நெனச்சுக்க நான் ஒரு தனியாளா இந்த இடத்துல இருக்கணுமா? அப்படின்னு சொல்லி நம்ம கீழ வந்து அவரோட கைய வந்து முறுக்கிட்டு இருப்பாரு. நம்ம கைய வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முறுக்கியிருந்தனால நம்ம மாஸ்டர் ஆஸ்கார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ எடுத்து சோனியாக்கு வந்து என்னாச்சு? அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு உங்க கைய வந்து இவ்வளோ இறுக்கமா நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம ஆஸ்கார் நீங்க பாருங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நோயாளிக்காண்டியாவது நீங்க இங்க இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி அவன் ஆஸ்கார் வந்து கேட்டுக்கிருக்க. இந்த கைய பார்த்தோன்னே அவன் தோட்டத்தில இருக்கவங்க இதுவா சங்கடமாச்சு. ஏன்னா நம்ம ஹீரோவோட கையிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சுச்சு. சரி உங்க கைய நீங்க இவ்வளோ அழகா முழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்தில வந்து அதாவது கையில கட்டு போட்டு விட்ருவாங்க. தோட்டத்த பராமரிப்பாளர் வந்து. சரி ஓகே அப்படின்னு பராமரிப்பாளர் கைய கட்டு விட்டு சரி எனக்காண்டி நீங்க இங்க லீவ் போடாம இனிமே இருக்கிறீங்களா? எனக்காண்டி நீங்க ஆசையா இருக்கு. நீங்க இந்த இடத்துல இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க இப்படி தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இல்லாம எனக்கு தனிமையா இருக்க ஃபீல் ஆகுது. நீங்களும் இந்த இடத்துல கூடவே இருந்துருங்களேன் என் கூடயே அப்படின்னு சொல்லி அவர வந்து கேட்டுருக்கேன். இதோட இந்த சாப்டர் ஆனது க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவரைக்கும் பை கைஸ். அடுத்த ஒரு நல்ல சாப்டர்ல சந்திப்போம்.